ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கத்திரிக்காய் வதக்கல் வந்து சூப்பராக சுவையாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக, விதையே வராத பிஞ்சு கத்திரிக்காயாக நல்லா அந்த காம்போட எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா பெரிய பெரிய காம்போட அப்படி வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்குள்ளே வந்து தண்டு கூட நம்மளுக்கு அந்த இது கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுக்கிறேங்க. ஏன்னா நம்மளுக்கு வாயில் வந்து அகப்படாதுங்க. அது பிஞ்சு கத்திரிக்காய்ங்கிறனால இதை நம்ம பிரித்தோம்னா தனியாக வந்துடுங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக அப்படியே சாப்பிட்லாங்க. இது நல்லா காம்பு வந்து வெந்துருங்க. இந்த மாதிரி காம்பு ரொம்ப சத்து இருக்குங்க. காம்போடு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கத்திரிக்காய்க்கு காம்பு ருசி, முருங்கைக்காய்க்கு மொன ருசின்னு நம்மளுக்கு சுலபமே இருக்குங்க. இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நாம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கலாங்க. இப்போது வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுக்கிற அந்த கத்திரிக்காய் பிஞ்சை வந்து சேர்த்திக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்திட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. நான் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூனும் கொஞ்சம் கூட நான் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா இந்த மசாலாவெல்லாம் அதில் பிடிக்கும்படி கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் சிறிது விளக்கெண்ணெய் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்தி செஞ்சோம்னா நல்லா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. டேஸ்ட்டும் கொடுக்குங்க. ஒரு பிடிப்புத்தன்மை வந்து கொடுக்குங்க. பழைய காலத்தில் வந்து எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் கிராமத்து முறையில் கத்திரிக்காய் வதக்கல் வந்து செய்வாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக, நிறைய சேர்த்துக்கூடாதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு விட கம்மியாக தான் சேர்த்துருக்குறேங்க. நான் சேர்த்துட்டு இதை நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்மளுக்கு இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த தண்ணி சுண்டி வர அளவுக்கு வெந்து வரட்டுங்க. நம்மளுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இடையில ஒரு தடவை நான் திறந்து கலந்து விட்டு மூடி வச்சுட்டேங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டு ஒன்று எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. நம்மளுக்கு காய் வெந்துருச்சுங்க. அந்த காம்புமே நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் வந்து துருவி வச்சுக்கிறோங்க. அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் வேணாலும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பூ தூவிட்டு நம்ம மல்லியில தூவி சுவையான கத்திரிக்காய் வதக்கல் வந்து இறக்கியாச்சுங்க. இது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க. சாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. தோசையோடு கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.